இப்போ வெக்டார் சப்ராக்ஷன் சார். அடிஷன் தெரியும் சார். என்ன தம்பி அடிஷன் என்ன பண்ணுவேன்? இது ஒரு வெக்டாரு சார், இந்த வெக்டர்லேருந்து இந்த ஒரு வெக்டார் வந்துச்சுன்னா அடிஷன் என்ன பண்ணிடுவேன்? இப்படி பண்ணிடுவேன் சார். கரெக்டாக இல்லையா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். கரெக்டாக இல்லையா? புரியுதா? சரி, நல்லா பாரு. ஆக்சுவலாக சப்ராக்ஷன் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அடிஷன். சப்ராக்ஷன் வந்து என்னது? அது ஒரு அடிஷன் தான். நல்லா பாரு. இப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னா ஏ வெக்டார் பிளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார்னு எழுதலாமா? நல்லா பாடுறா. நான் 3 மைனஸ் 2 3 பிளஸ் மைனஸ் ஆஃப் 2ன்னு எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாது? அப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரை கழிக்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ஏ வெக்டார் கூட மைனஸ் பி வெக்டாரை கூட்ட போறேன். புரியுதா இல்லையா? ஏ வெக்டார் கூட என்ன பண்ண போறேன்? மைனஸ் பி வெக்டாரை கூட்ட போறேன். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இப்போ நல்லா பாரு. சப்போஸ் இந்த ஆங்கிள் இதானே ஏ, இப்போ இதானே சார் ஆங்கிள் தீட்டா. கரெக்டா? இப்போ இதான் சார் ஏ வெக்டார். நான் இதுலேருந்து என்ன பண்ணணும்? பி வெக்டாரை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது வெக்டார்னா சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த வெக்டாரை உல்டா. சப்போஸ் இப்போ நல்லா பாரு, இது பின்னு சொன்னா இந்த வெக்டர் என்ன ஆயிடுச்சு? மைனஸ் பி. புரியுதா? இது பின்னா பியை உல்டாவா போட்டால் என்ன ஆயிரும்? மைனஸ் பி. அப்போ இதுக்கு ரிசல்ட் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? இப்படி பொழந்துட்டு கொண்டு வந்துடலாமா? ரெண்டு ஹெட் ஜாயின் ஆகுது. இல்லை சார் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன்? ட்ரையாங்கிளாக தான் பிடிச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை எப்படி எல்லாம் கெட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ ரிசல்டன்ட் எப்படி வரும்? இப்படி சேர்த்துரு. புரியுதா? அப்போ நல்லா பாரு. இது ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. புரியுதா இல்லையா? ஓகே சார். அப்போ ஃபார்முலாவில் ஏதாவது மாற்றம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. நம்ம அடிஷன் தானே இப்போ பண்ணியிருக்கோம். கரெக்டாக இல்லையா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடிஷன் தான் பண்ணியிருக்கோம். பட் அடிஷனில் என்ன சார் டிஃப்ரென்ஸு? இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தோமா? இப்போ நல்லா பாரு. இதை இப்படி எலாங்கேட் பண்ணால் இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்ன சார்? அப்போ சப்ராக்ஷனில் தீட்டா இருக்கிற இடத்துல நான் என்ன போட போகிறேன்? 180 மைனஸ் தீட்டா. முன்னாடி படித்த அதே ஃபார்முலா தான். டிஃப்ரென்ஸ் என்னது? தீட்டா இருக்கிற இடத்துல 180 மைனஸ் தீட்டா. தீட்டாக்கு வந்து என்ன போட போற? இப்போ நல்லா பாரு. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வேல்யூ தெரியுமா? மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ நல்லா பாரு. இந்த இடத்துல காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்னது? சைன் தீட்டா. அவ சேம் டெரிவேஷன் தான். சரியா? அப்போ நல்லா பாரு. tan ஆல்ஃபான்னு சொன்னால் பி சைன் தீட்டா இருந்துச்சு. தீட்டாக்கு வந்து என்ன போட போகிற? 180 மைனஸ் தீட்டா. காஸ் தீட்டா. தீட்டாக்கு வந்து 180 மைனஸ் தீட்டா. இப்போ பாரு. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்ன? சைன் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. புரியுதா? நான் ஒரு முட்டாளுங்க. சப்ராக்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்டா? இப்போ நல்லா பாரு. இப்போதைக்கு நீ முன்னாடி மாதிரி வந்து விளையாட முடியாது. முன்னாடி என்ன சார்? ஏ கூட பியை கூட்டினா என்ன, பி கூட ஏவை கூட்டினா என்ன? கரெக்டாக இல்லை. பட் இப்போ நீ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. கரெக்டாக இல்லையா? அப்போ இது ஏ வெக்டார்னு வச்சுக்கோ, இது பியா. அப்போ மைனஸ் பி எப்படி சார் வரும் உங்களுக்கு? மைனஸ் பி வந்து இப்படி வந்துடும் சார். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. இது ஏ, இது பி. அப்போ இது மைனஸ் பி ஆயிடுச்சா? இது ஏ, இது பி. அப்போ மைனஸ் பி எப்படி சார் போடுவீங்க நீங்கள்? இது பின்னு சொன்னால் இந்த இடத்துல மைனஸ் பி. கரெக்டாக இல்லையா? எனக்கு இது பிடிக்கல சார், நான் இப்படி தான் போடுவேன். சரி போட்டுக்கோ தம்பி, உன் இஷ்டம். இது மைனஸ் பி. புரியுதா? இது ஏ, இது பினா மைனஸ் பி எப்படி இருக்கும்? கரெக்டா? இது ஏ, இது பி. அப்போ மைனஸ் பி இதுவா?
கரெக்டா இல்லையா? இது A, இது B. அப்போ மைனஸ் பி எப்படி இருக்கும்? இப்படி போட்டாலும் மைனஸ் பி தான், இப்படி போட்டாலும் மைனஸ் பி தான். கரெக்டா இல்லையா? புரியுதா? இது A, இது B. நான் இப்படி போடலாம், இல்லைன்னா மைனஸ் பி நான் இப்படி போட்டாலும் ஓகே தான், இல்லை இப்படி போட்டாலும் ஓகே தான். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பண்ணால் எந்த லாவை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உனக்கு ட்ரையாங்கிள் லாவும் தெரியும், பேரலோகிராம் லாவும் தெரியும். இப்போ இது A, இது B. என்ன லா யூஸ் பண்ணு? ட்ரையாங்கிளா பேரலோகிராமா? ஏன் பேரலோகிராம் யூஸ் பண்ற? ஏன்னா டெய்ல் டு டெய்ல். ஃபென்டாஸ்டிக். டெய்ல் டு டெய்ல் இப்படி பொளந்துட்டு வந்துருமா? இப்போ இந்த இடத்துல சொல்லு. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட் வந்து செகண்ட் வெக்டாரோட எதில் கனெக்ட் ஆயிருக்கு? நல்லா பாரு, இது பி என்னடா இங்கே இருக்கு, மைனஸ் பியை பாரு, ஒயிட் கலர் இருக்கிறத பாரு, டெய்லா. அப்போ நான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ண இதானே ரிசல்ட்டு. இந்த இடத்துல பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட் வந்து செகண்ட் வெக்டரோட இதில் இருக்குது, ஹெட்டு. அப்போ ரெண்டு பேரும் நடுவில் இப்படி போய் பொழந்து விட்டுருவோமா? அப்போ நல்லா பாரு, இந்த வெக்டரும் அந்த வெக்டரும் சேம் தானே. இந்த இடத்துல சொல்லு, ஏக்கும் மைனஸ் பிக்கும் பேரலோகிராம் இப்படி பொழந்துட்டு வந்துருமா? இங்கே பாரு, ட்ரையாங்கிள் தான். ஏன்னா ஃபர்ஸ்டோட ஹெட் செகண்டோட டெய்லில் இருக்கு. அப்போ இதுதான் ரிசல்டன்ட். கரெக்டா இல்லையா? இல்லை சார் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் என்ன பண்ணுவேன், இப்படி கீழே கொண்டு வந்துடுவேன். அப்போ நல்லா பாரு, என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு நடுவில் பொழந்துட்டு விட்டுரு. அப்போ இந்த வெக்டரும் அந்த வெக்டரும் சேம் ஆயிடுச்சா? இப்போ இது பாரு, இது ஏ, இது மைனஸ் பி. ட்ரையாங்கிளா பேரலோகிராமா? ட்ரையாங்கிளா. இது ஏ, இது மைனஸ் பி. ஏன்னா ரெண்டுத்தோட என்ன சேஞ்சாக இருக்குது, ஹெட் டு ஹெட் காயின்ட். கரெக்டா? இங்கே பாரு, நல்லா பாரு, அகைன் ரெண்டுமே சேம் வெக்டாரா? எஸ் சார். இது பாரு, இது ஏ வெக்டார், இது மைனஸ் பி வெக்டார். ஏன்னா ரெண்டுத்தோட ஹெட். அப்போ இங்கே பொழந்துட்டு இப்படி வருமா ரிசல்ட்டு? இல்லை இது எடுத்துக்கோ, இது ஏ, இது மைனஸ் பி. ஃபென்டாஸ்டிக். புரியுதா?